வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சிகளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கடந்த வகுப்பில் ஒரு ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி மற்றும் மோட்டர்களை பற்றி நாங்கள் படிச்சினாங்க. அதுலேயும் ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி என்று சொல்லிக்குள்ள தூண்டல் மின்பிறப்பாக்கி, நேர விசைவு மின்பிறப்பாக்கி என்று பார்த்தினாங்க. அதில் பெரும்பாலும் பாரியளவு வலுக்கொண்ட மின் உற்பத்திக்கு நேர விசைவு மின்பிறப்பாக்கியத்தை நாம் பயன்படுத்தினோம். அப்போ நாங்கள் நேர விசைவு மின்பிறப்பாக்கி என்று பார்க்கக்குள்ள நாங்கள் அதில் இருக்கிற ரெண்டு வகையான சுழல்வனை பற்றி பார்த்தினாங்க. முனைவுகளை கொண்ட சுழல்வன், உருளை வடிவ சுழல்வன் என்று பார்த்தினாங்க. அதை விட ஒரு நேர விசைவு மின்பிறப்பாக்கியில் காணப்படுற முக்கிய உறுப்புகள் என்று சொல்லி நிலைவன், அதை விட சுழல்வன் என்ன இருக்கின்றது, அந்த சுழல்வன்ல காந்தத்தை தொழிற்படுத்துறதுக்கு வரிச்சுருள் இருக்கின்றதை பார்த்தினாங்க. அதை பாயச்சுருள் என்று சொல்லுவீனா. பாயச்சுருளுக்கு மின்னோட்டத்தை கொடுக்குற, அதாவது பாயச்சுருளுக்கு ஒரு மின்னை வழங்கி அதை காந்தமாக்குறதுண்டா அந்த மின்னோட்டம் வழங்குற செயற்பாட்டில் அருட்டல் என்று பார்த்தினாங்க. அந்த அருட்டல்ல பல வகைகளை பார்த்தினாங்க. நேரோட்ட அருட்டல், ஆடல் ஓட்ட அருட்டல், நெல்லியான அருட்டல் என்று பார்த்தினாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தினாங்க. பிறகு ஒரு மூவத்தை ஆடலோட்ட மோட்டர் என்று சொல்லிக்குள்ள அங்கேயும் சுழல்வனை வச்சு வகைப்படுத்தினதை பற்றி பார்த்தினாங்க. சுற்றுக்களையும் சுருள்களையும் கொண்ட சுழல்வன் என்று பார்த்தினாங்க. பிறகு அணில் கூண்டு வகையான சுழல்வனை கொண்ட மோட்டர் பார்த்தினாங்க. இவ்வளவு விஷயமும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தினாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் நேர விசைவு மோட்டர். இப்போ நீங்கள் இந்த படத்தில் காண்றது ஒரு நேர விசைவு மோட்டருன்ற குறுக்கு வெட்ட பார்க்குறீங்க. அதிண்ட நிலைவன்ல வரிச்சுருளண்ட வைண்டிங் காணப்படும். அதை விட சுழல்வன்ல காந்தங்களை ஏற்படுத்துறதுக்கு பாயச்சுருளோட காந்த முனைவுகள் காணப்படுறதுக்கு ஒரு பாயச்சுருள், அதுக்கு ஒரு நேரோட்ட கரண்டை கொடுக்கணும். அதை நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க. நாங்கள் அணில் கூண்டு மோட்டர் என்று பார்க்கக்குள்ள அணில் கூண்டு மோட்டருக்கு நாங்கள் என்ன செய்யறோம், சுழல்வனுக்கு நாங்கள் அங்க மின்னோட்டத்தை கொடுக்க இல்லை. அந்த அணில் கூண்டு வகை மூவத்த மோட்டர் எப்படி தொழிற்படுது, நாங்கள் நிலவனுக்கு, அப்ப அணில் கூண்டை சொல்றேன்னா அணில் கூண்டு தூண்டல் மோட்டரை பற்றி கதைக்குள்ள அதுக்கு என்ன செய்யறோம், நிலவனாக கடத்தி சுருள் இருக்குது, அதுக்கு நாங்கள் மின்னோட்டத்தை வழங்கிக்குள்ள மூவத்தை என்ன 3 அவத்தைகள் 120 வித்தியாசத்தில் இருக்கு. ஆகவே அங்கே ஒரு சுழல்ற காந்த புலம் ஒன்று உருவாகும். அந்த சுழலும் காந்த புலத்தின் வேகம்தான் நேர விசை வேகம் என்றும் பார்த்தினாங்க. அந்த சுழல்ற காந்த புலத்துக்குள்ளே அந்த நிலவன் இருக்கக்குள்ள நிலவன்ல இருக்கிற அந்த உலோக சட்டத்தில் அந்த காந்த புலம் வெட்ட போகுது. அதுல காந்த புலம் வெட்டுறதால அந்த உலோக சட்டத்தில் ஒரு மின்னோட்டம் ஒன்று வரும். அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு காந்த புலத்துக்கு மின்னோட்டம் செலுத்துற கடத்தி ஒன்று இருக்குமாக இருந்தால் அங்கே ஒரு விசை ஒன்று ஏற்படும். அது எந்த திசையில் ஏற்படும் என்று சொன்னா அதை நாங்கள் முதலே பார்த்துட்டோம், ஃபிளமிங் என்ற இடக்கை விதி. அப்ப இடக்கை விதிக்கு ஏற்ப அந்த சுழல்வன் என்ன செய்ய போது, சுழலை ஆரம்பிக்குது. ஆனா இங்க என்ன செய்யறோம், இங்க இருக்கிற சுழல்வனுக்கு நாங்கள் பாயச்சுருள் ஒன்றை செய்து அதுக்கு நேரோட்ட கரண்டை கொடுத்து அங்க இருக்கிற சுழல்வனை நாங்கள் ஒரு மின்காந்தமா வச்சிருக்கிறோம். ஆகவே இதுக்கு நாங்கள் நிலவனுக்கு மூவத்தை மின்னோட்டத்தை கொடுக்க அங்க ஒரு சுழல்ற காந்த புலம் ஒன்று உருவாகும். இங்க நாங்க சுழல்வனுக்கு நேரோட்டத்தை கொடுத்து காந்தமாக்கி இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல சுழல்வன் சுத்த தொடங்கிக்குள்ள நேர விசை வேகத்துக்கு சமனான வேகத்துல சுத்தும். அப்ப இதுல பாருங்க, ஒரு நேர விசை மோட்டார் ஒன்று தொழிற்படும் முறை என்று சொன்னா, மோட்டரை ஆரம்பிக்கும் போது, அதாவது கரண்டை கொடுத்த உடனே நிலவன்ல ஒரு சுழலும் காந்த புலம் ஒன்று உருவாகும். ஒரு வேகம், நேர விசை வேகம் என்று சொல்றது. நாங்கள் முதலே பார்த்துனாங்களே என்ன, ஒரு 50 ஹெர்ட்ஸ் உள்ள மின்வளங்கள் இடத்துல 2 போல் மோட்டராக இருந்தால் 3000 RPM சுத்தும். அந்த கரண்டை கொடுத்த உடனே அங்க 3000 RPM ஒரு சுழலும் காந்த புலம் ஒன்று உருவாகும். ஆனா அங்க அந்த சுழல்வன் நிலையா இருக்க போற, அவற்றை வேகம் பூச்சியமா இருக்க போகுது. அவற்றை பூச்சியமா இருக்க போது நிலைவனால தரப்படுற அந்த சுழலும் காந்த புலத்தின் வேகம் 3000 RPM இருக்க போகுது.
அதுக்காக என்ன செய்யணும்டா, இந்த மோட்டருக்கு இன்னும் ஒரு மோட்டர், ஒரு சின்ன மோட்டர் ஒன்றை வச்சு அந்த சுழலும் காந்த புலத்தின் வேகத்தை அண்மிக்கும் வரைக்கும் சுழல்வனை சுத்தி விடுவாராம். சுழல்வனை சுத்தி விட்டு அவர் அந்த சுழலும் காந்த புல வேகம், அதாவது நேர விசை வேகத்தை அண்மிச்சதுக்கு பிறகு அந்த நாங்க மேலதிகமா பாவிச்ச மோட்டர் இருக்கு அது நின்றுடும். இப்ப சுழல்வன் சுத்தத்துறாங்க போறார். எப்படி? நேர விசைவு வேகத்திலேயே சுத்த வலிக்கிட போறார். இங்க நழுவல் இல்ல. அது 3000 RPM என்றா சுழல்வன 3000 RPM சுத்தும். ஆனா அந்த சுழல்வன நேர விசை வேகத்துக்கு சுத்த வைக்கிறது நாங்கள் இன்னும் ஒரு மோட்டரை பாவிக்கிறது இங்க ஒரு பிரச்சனையா இருக்கிற விஷயம். ஆனா எங்களுக்கு நல்ல விஷயம் என்ன, வேகம் மாற மாட்டார், எப்பவுமே ஒற்றை வேகத்தில் இருப்பார். அதாவது அவற்றை நேர விசை வேகம் 3000 RPM என்று சொன்னா இங்க சுழல்வன் சுத்திர வேகமும் 3000 RPM ஆக இருக்கும். ஆனா அணில் கூண்டு வகை மோட்டர், தூண்டல் மோட்டர்ல என்ன, அங்க நழுவல் வளையம் இருக்காதே. எங்களுக்கு நாங்க சுழல்வனுக்கு மின்னோட்டம் கொடுக்க தேவையில்லை. ஆனா இங்க சுழல்வனுக்கு மின்னோட்டம் கொடுக்கிறபடியா நழுவல் வளையத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப இதுல இருக்க நன்மை உண்டு, வேகத்துக்கு சமனாவிடும். இரண்டாவது வேற்று ஒரு நன்மை என்று சொன்னா இதுல பாருங்க, குறைவான அருட்டல் மின்னோட்டத்தின் போது, குறைவான அருட்டல் மின்னோட்டம் என்று சொல்றது, அருட்டல் என்று சொல்றது அந்த சுழல்வன்ல இருக்கிற பாயத்துக்கு நாங்கள் ஒரு நீரோட்டத்தை கொடுக்கிறோம். அந்த குறைவான, அதுக்கு குறைஞ்ச கரண்டை கொடுக்கக்குள்ள, அதுக்கு குறைஞ்ச கரண்டை கொடுக்க பின்னடைவு வலுக்காரணி ஒன்றினாலும் கூடிய அருட்டல் மின்னோட்டத்தின் போது முன்னடைவு வலுக்காரணி ஒன்றினாலும் நேர விசை மோட்டார் தொழிற்படுமா? உங்களுக்கு வலுக்காரணி என்றா தெரியும் என்ன? வலுக்காரணி என்றது உண்மையாக நாங்கள் பாவிச்ச வலுவிலிருந்து தோற்ற வலுவை, அதுக்கு வழங்கின வலுவை பிரிச்சு வாரதான் அது வலுக்காரணி என்று சொல்றோம். ஆனா இந்த நேர விசை மோட்டரை பயன்படுத்த வலுக்காரணி ஒன்றா இருக்குமா? ஒன்றுக்கு கொண்டு வரலாம். அதனால இந்த நேர விசை மோட்டார் பாவிக்கிற தொகுதிகள் இந்த வலுக்காரணி ஒன்று அல்லாட்டி ஒரு வலுக்காரனின் அளவை அதிகரிக்க செய்யலுமா. அதனால இவருக்கு ஒரு பேர் நேர விசைவு கொள்ளளவி என்று சொல்லப்படுது. நேர விசைவு கொள்ளளவி என்று சொல்லப்படுது. ஆகவே எங்களுக்கு தெரியும், ஒரு வலுக்காரணி ஒரு சுற்றில் அதிகரிக்க செய்யணும்டா நாங்க நேர விசை மோட்டார் பாவிக்கிற சுற்று ஒரு வலுக்காரணி அதிகரிச்சோண்டாக இருக்கும். இப்ப நாங்கள் மூவத்த மோட்டார்ல ரெண்டை பார்த்து நாங்களே என்ன, தூண்டல் மோட்டாரும் பார்த்துட்டோம், நேர விசை மோட்டாரை பற்றியும் பார்த்துட்டோம். இப்ப அந்த ரெண்டு மோட்டார்லையும் வேகத்தை மாத்துறதுக்கு விஷயம் பார்த்தினாங்க. வேகம் மாத்துறதுக்கு என்ன, சுழலும் காந்தப்புலத்தின் வேகத்தை மாற்றணும், அதாவது நேர விசை வேகத்தை மாற்றணும். அதுக்கு நாங்க சொன்னாங்க ஃப்ரீக்வன்சி, அதாவது மீடுரை மாத்தினாலும் வேகம் மாறும். அதாவது மீடுரன் கூடினா வேகம் அதிகரிக்கும், மீடுரன் குறைஞ்சா வேகம் குறையும். முனைவுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சா வேகம் குறையும், முனைவுகள் எண்ணிக்கை குறைஞ்சா வேகம் அதிகரிக்கும் என்று பார்த்தினாங்க. இப்ப இந்த மோட்டார் சுழற திசையை மாற்றணும், மோட்டார் சுழற திசையை மாற்றணும். அப்ப நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட்டார், அதுல பாருங்க சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு முதலாவது மோட்டருக்குல குறிச்சிருக்கு. ஆகவே அதுல பாருங்க சிவப்பு அம்புக்குறியில ஒரு சுழல்ற வேகத்தை காட்டினோம். அடுத்ததை பாத்தீங்கன்னா பச்சை அதே இடத்துல இருக்கிறார், சிவப்பு இருக்கிற இடத்துல மஞ்சளும், மஞ்சள் இருக்கிற சிவப்பும், அதாவது ஏதோ ஒரு 2 வயரை மட்டும் மாத்தி இருக்கணும். ஏதோ ஒரு 2 வயர், அதாவது முதல் இருந்த நிலையை விட 3 ஃபேஸ் 3 வளங்கள் கொடுக்கணும் தானே. அந்த 3 வளங்கள்ல அடுத்த வளங்கள்ல ஏதோ ஒரு 2 வயரை மாத்தி இருக்கணும். மாத்த அந்த மோட்டர் சுழல்ற திசை மாறுது. இப்ப நீங்க இங்க பாக்குற படங்களில கையில உதாரணம் இருக்குது எவ்வாறு மாத்தலாம். அப்ப இதுல நீங்க அந்த முதலாவது படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு 3 ஃபேஸ் மோட்டருக்கு 3 கலைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த மோட்டர் சுழல்ற விதத்தை மாத்தணும்டா பாருங்க, கீழே எக்ஸாம்பிள் உதாரணம் 1 பாருங்க, முதல் 2 வயரை மட்டும் மாத்தினேன். எக்ஸாம்பிள் 3, எக்ஸாம்பிள் 4 அப்படி 3 நீங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஏதாவது 2 வயர்களை மாத்துறதால ஏதாவது 2 நாங்க என்ன செய்யலாம், ஒரு மூவத்தை மோட்டர் சுழலும் திசையை இலகுவாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒரு தூண்டல்
மூவத்தை மோட்டார், நேர விசைவு மூவத்தை மோட்டர்களை பற்றி படிச்ச நாங்கள். இப்ப நாங்க படிக்க போற விஷயம் தனி அவத்தை தூண்டல் மோட்டார். சிங்கிள் ஃபேஸ் நாங்க சாதாரணமா வீடுகளில் வச்சிருக்கிற மோட்டர்கள் எல்லாம் தனி அவத்தை தூண்டல் மோட்டார். தனி அவத்தை தூண்டல் மோட்டர்ல நிறைய வகைகள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனா நாங்கள் இங்க ஒரு 4 வகையை பற்றி பார்க்க போறோம். 4 வகைகளை பற்றி பார்க்க போறோம். முதலாவது வகை நிலையான கொள்ளளவி அல்லது தொடக்க கொள்ளளவி தூண்டல் மோட்டார். நிலையான கொள்ளளவி அல்லது தொடக்க கொள்ளளவி தூண்டல் மோட்டார் என்று சொல்லுவீங்க. இரண்டாவது கொள்ளளவி தொடக்கி கொள்ளளவியோட்ட தூண்டல் மோட்டார். அடுத்தது விம்பமுனை மோட்டார். விம்பமுனை மோட்டார் நிழல் முனை மோட்டார்னு சொல்லுவீங்க. அடுத்தது அகில மோட்டார். 4வது அகில மோட்டார். இந்த 4 மோட்டார்களை பற்றி நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதுல முதலாவதா நாங்க பார்க்க போற விஷயம் நிலையான கொள்ளளவி அல்லது தொடக்க கொள்ளளவி தூண்டல் மோட்டார் என்று சொல்றது. இதுல பாத்தீங்களா அங்க நிலையான கொள்ளளவி அல்லது தொடக்க கொள்ளளவி தூண்டல் மோட்டார் என்ற சுற்று வரி படம் இருக்கு. அதுல அந்த நடுவில் வட்டமா இருக்கிறது, அதுல இருக்கிற சுழல் வேன். அப்பங்களுக்கு தெரியும் தூண்டல் மோட்டருக்கு நாங்கள் சுழல் வேனுக்கு மின்னோட்டம் வழங்குறோம் இல்லையா. ஆகவே அங்க நழுவல் வளையமோ எந்த தொடரும் இருக்காது. பாருங்க நிலைவன், அது அந்த வட்டத்தை விட சுத்த விட ஒரு சதுரமா இருக்குதானே. 2 கோயில் இருக்கு, 2 சுருள்கள் இருக்கு, அதை விட ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அதுல அங்க சதுரமா இருக்கிறது தான் அந்த மோட்டரின் வெளியில இருக்கிற நிலைவன். இதுல நாங்கள் உங்களோட பார்க்கிற வசதிக்கு புரிகிறது இலகுவாக இருக்கிறதுக்காக சதுரமாக இருக்கு. அதுல வாங்க 2 சுருளிலே ஒன்று மெயின் வைண்டிங் இருக்குது, பிரதான கோயில். மற்றது ஆக்சிலரி வைண்டிங் இருக்கிறது, அவர் துணை கோயில். இப்படி 2 கோயில். அதுக்கு நாங்கள் இதுக்கு ஒரு நேரோட்டத்தை, ஒரு ஆடல் ஓட்டம் ஒன்றை வழங்குவோமாக இருந்தால், இதுக்கு ஒரு ஆடல் ஓட்டத்தை வழங்குவோமாக இருந்தால் இந்த மோட்டார் தொழிற்படும். சரி, இதுல 2 வைண்டிங்கும் இருக்குது, பிரதான சுற்றுலும் இருக்குது, துணை சுருளும் இருக்குது. இதுல எது பிரதான சுருள் எது துணை சுருள் என்று பார்த்தா, கொள்ளளவி எதோட தொடராக இருக்கிறாரோ, கொள்ளளவி எதோட மின் வளங்களோட பார்க்க தொடராக இருக்கிறாரோ அவர் துணை சுருளாக இருக்கு. இங்க ஏன் கொள்ளளவி பாவிக்கிறோம்? இங்க கட்டாயம் ஒரு மோட்டார் தொழிற்படுறா கொள்ளளவி தேவை. ஆனா நாங்க பாருங்க 3 ஃபேஸ் மோட்டரை பற்றி படிச்சு நாங்க இவ்வளவு நேரமும் அதுல நாங்க கொள்ளளவியை பற்றி எந்த விஷயமே கதைக்க இல்லை. ஆனா இங்க கொள்ளளவியை பற்றி கதைக்கிறோம். ஏன் இங்க கொள்ளளவின் தொழில் என்ன? அங்க 3 ஃபேஸ் மோட்டர்ல 3 அவத்தை வழங்குறோம். ஒவ்வொரு அவத்தைக்கும் இடையில 120 பாகை அவத்தை வித்தியாசம் இருக்குது. ஆகவே அங்கே ஒரு சுழல்ற காந்த புலம் தானாக உருவாகுது. இங்க தனியவத்த மின்னோட்டத்தை நாங்க வழங்குவோமாக இருந்தா, 2 சுருள்காலை நாங்க அனுப்புவோமா இருந்தா, அங்க வர்ற 2 காலையும் ஒரே அவத்தையில தான் மின் பாய போகுது. ஆகவே அங்கே ஒரு சுழல்ற காந்த புலம் ஒன்று உருவாகாது. அதனால 2 சுருளுக்கை போற மின்னோட்டத்தின் அவத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அவத்தையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஒரு சுருளோட தொடராக ஒரு கொள்ளளவி இணைக்கினோம். எங்களுக்கு தெரியும், ஒரு கொள்ளளவி ஊடாக ஆடலோட்டம் போனால், தூய கொள்ளளவியாக இருந்தால் 90 பாகையிலே அவத்தை மாற்றம் ஒன்று ஏற்படும். 90 பாகை வித்தியாசத்தில் ஒரு அவத்தை மாற்றம் ஏற்படும். ஆகவே இங்க ஒரு கொள்ளளவி ஒன்று நிரந்தரமாக இணைச்சிருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு மின்னோட்டத்தை வழங்கிக்குள்ள பிரதான சுருளை விட துணை சுருள் ஒரு அவத்தை 90 பாகை வித்தியாசத்தில் இருக்கு. ஆகவே அங்கே ஒரு சுழல்ற காந்தப்புலம் உருவாகும். அதுக்குள்ள இருக்கிற சுழல்வன் சுழல தொடங்குவார். இவ்வாறான மோட்டார்கள் பெரும்பாலும் மின் விசிறி, பம்பிகள், வளிச்சீராகி சொல்றது ஏர் கண்டிஷன் என்றதுக்கு பயன்படுத்துறதாக இருக்கும். இப்ப நாங்கள் அடுத்த வகை மோட்டரை பற்றி பார்க்கிறோம். கொள்ளளவி தொடக்கி கொள்ளளவியோட்ட தூண்டல் மோட்டார். கொள்ளளவி தூண்டல் மோட்டரை பற்றி பார்க்க போறோம். இதுக்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, நாங்க முதலாவது பார்த்ததுல ஒரு கொள்ளளவி நிலையாக இணைச்சிருந்தது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 சுருள், அந்த சுருளுக்கு அங்கால 2 கொள்ளளவி சமாந்தரமாக இணைச்சிருக்கணும். அதுல ஒரு சுவிட்சும் இருக்கு. இந்த வகை மோட்டர் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் அதாவது கொஞ்சம் கூடிய சுமையை கொண்டு
இருக்கிற இடத்துல பயன்படுத்துறது. ஆரம்பத்தில் உயர் முறுக்கம் ஒன்று தேவையாக இருக்கிறதுக்காக ஒரு ஓட்ட கொள்ளளவி ரன்னிங் கெப்பாசிட்டர் இல்லாட்டி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ரெண்டு ஓட்டம் ஆரம்பிக்கிறது ஒரு கொள்ளளவியும் தொடர்ச்சியா ஓடுறதுக்காக இன்னொரு கொள்ளளவியாக ரெண்டு கொள்ளளவிய ஒன்றாக இணைச்சு மோட்டரை ஆரம்பிப்பின. மோட்டர் ஆரம்பிச்சு சிறிது நேரம் மோடி அவர் குறித்த வேகத்தை அடைஞ்ச உடனே அந்த தொடக்க கொள்ளளவி இருக்கல்லோ அது துண்டிக்கப்பட்டுடும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஓட்ட கொள்ளளவிலேயே அவர் ஓடிக்கொண்டிருப்பார். அங்க சுழல ஆரம்பிச்சு சிறிது நேரத்தில் தொடக்க கொள்ளளவி தொடுப்பு அகற்றப்படுது. அதுக்காகத்தான் அங்க பாவிக்கிறது மைய நீக்கு ஆளி என்று சொல்றது, சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச். மைய நீக்கு ஆளி என்ன செய்து ஒரு வேகம் கூறுறதால அந்த கொள்ளளவின் தொடர்பை துண்டிக்குது. ஆகவே இந்த வகை மோட்டர்கள் என்ன நடக்குது, ஆரம்பிக்க ட்ரெண்டு கொள்ளளவியோட ஆரம்பிக்குது, பிறகு ஓட தொடங்கிக்குள்ள ஒரு கொள்ளளவியை மட்டும்தான் சுற்றில தொடர்பை வச்சிருக்கும். அப்ப இது எங்க பாவிக்கிறோம்டா உயர் அழுத்த நீர்ப்பம்பி வழி நெருக்கியான கம்ப்ரசர் அப்படியான பாரிய சுமை கொண்ட இடங்கள்ல இந்த வகையான மோட்டர்களை நாங்கள் பயன்படுத்துறோம். அடுத்த மோட்டர் நாங்க பாப்போமா இருந்தா விம்பமுனை மோட்டர் அல்லாட்டி நிழல் முனைன்னு சொன்ன அந்த படத்துல பாருங்க ஒரு விம்பமுனை மோட்டர் படம் இருக்குது. ஆனா பாருங்க இதுல கொள்ளளவி இல்லை. நான் சொன்னா தனி அவத்தை மோட்டருக்கு அவத்தை மாற்றம் ஏற்படணும்டா கட்டாயம் ஒரு கொள்ளளவி வச்சுதான் நாங்கள் அவத்தையை மாற்ற போறோம். ஆனா இது ஒரு தனி அவத்தை மோட்டார், ஆனா கொள்ளளவி இல்லை. அதுக்காகத்தான் இங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு ஒரு காந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வைண்டிங்கை சுத்தி வச்சிருப்போம். அதை விட நிழல் முனை என்ற இடத்திலையும் சுருள் அதைத்தான் சொல்லுவினா பிரதான முனையுடன் குறுஞ்சுற்று ஒன்றிற்கு சிறிதாக்கப்பட்ட செப்பு வளையம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப இதன் காரணமாகத்தானா காந்த புலமானது அல்ல உருவார காந்த புலமானது சுழல்வெளி ஒரு விச இணையொண்ட உருவாக்குதா, விச இணையொண்ட உருவாக்குதா. அது என்னன்னு பார்ப்போம். இதுல ரெண்டு முனை இருக்கு, நாங்க பார்ப்போம் இதுதான் உண்மையான முனை, இதை நான் சொல்றேன் நிழல் முனை என்று. அதான் இந்த நிழல் முனை. இதுக்கு ரெண்டுக்கும் வைண்டிங். இதுக்கு நாங்கள் ஒரு சுற்ற கொடுக்க இதால் ஒரு வடக்கு முனையாக இருந்தா இதால் ஒரு நேரான காந்த புலம் ஒன்று போகும். இப்ப இந்த முனை நிழல் முனை இல்ல, இதுல ஒரு சுருளை சுத்தி இவர் வடக்கு முனையாக இருந்தால் இதால ஒரு காந்த புல கூட ஒன்று போகும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், நிழல் முனையை வச்சு இதுக்கும் ஒரு பாயச்சூர்ல சுத்தி மின்னோட்டத்தை கொடுக்குறோம். இவரும் வடக்கு முனை முதல் இந்த கோட்டுல போனவர், இவரும் வடக்கு முனையாக மாறிடுவார். எங்களுக்கு தெரியும் காந்தத்தில ஒத்த முனைவுகள் ஒன்றி ஒன்று தள்ளும். ஆகவே முதல் இந்த நேர்கோட்டில சென்ற காந்தப்புல கூடு இவரும் வடக்கு முனையாக இருக்கிறபடியால ஒன்றி ஒன்று தள்ளும். ஆகவே இப்படி நேர போன காந்தப்புல கூடு என்ன செய்து ஒரு பக்கத்துக்கு சரிவாக போகுது. அப்ப இதுக்கு இந்த சரிவாக போகுது. மற்ற பக்கம் ஒரு காந்த முனைவு இருக்குது, இதுல பிரதான முனை இது நிழல் முனை. இதன் காரணமாக அப்ப இது தெற்கு முனை, இதுக்கும் தெற்கு. ஆகவே இந்த காந்தப்புல கோடு மேல் நோக்கி போகும். நடுவில் சுழல்வேன்ல ஒரு காந்தப்புல கோடு இப்படி தள்ளும், மற்றது மேல் நோக்கி தள்ளும். ஆகவே சுழல் ஒரு விசை இணையொன்று உருவாகும், விசை இணையொன்று உருவாகும். அந்த விசை இணைவு காரணமாக சுழல்வேன் சுழல தொடங்குவார். இப்ப நான் திருப்பி இதற்கா வடிவ சொல்றேன். ஏன்னா இதுல கொள்ளளவி இல்லை, அவத்தை மாற்றம் இல்லை, ஆக ஒரு சுழல்ற காந்த புலம் உருவாகாது. அது உருவாக்குறதுக்கு தான் என்ன செய்யணும், இது ரெண்டு முனைவுகள் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி மேலையும் கிளையுமாக இருக்கு. அப்ப இந்த முனையில முன்ன செய்தவன் சொன்னா இவர் வடக்கு முனைவு, இது தெற்கு முனைவாக இருக்கும். வடக்கு முனைவிலிருந்து தெற்கு முனைவை நோக்கி காந்தப்புல கோடு போகும். இந்த ரெண்டுக்கும் இடையில சுழல்வன் இருப்பார். இப்ப நாங்க என்ன செய்யறோம், இதுல நிழல் முனை இருக்கு, நிழல் முனையும் வடக்குமாக இருக்கிறபடியே இந்த காந்தப்புல கோடு சரிவான பாதையில செல்லும். ஆகவே அங்கே ஒரு விசையினை உருவாகி அந்த சுழல்வன் சுழல தொடங்குவார். இது பெரும்பாலும் சின்ன சின்ன மோட்டர், அதாவது வீட்டு உபகரணங்கள், பதிவு நாடா டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற மோட்டார், கடிகாரத்தில் இருக்கிற மோட்டார்கள்,
என்பனவற்றுக்கு இந்த நிழல் முனை அல்லது பிம்ப முனை மோட்டார்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தால் அகில மோட்டார். அகில மோட்டார் அண்டைய இவருக்கு பேர் வந்ததுன்னு சொன்னா, இந்த வகை மோட்டருக்கு நேரோட்டத்தை கொடுத்தாலும் தொழிற்படுவார், ஆடல் ஓட்டத்தை கொடுத்தாலும் தொழிற்படுவார். இந்த வகை மோட்டார் தான் உச்ச வேகத்தை அடையும். உச்ச வேகத்தை அடையும். நாங்கள் ஒரு 3000 RPM விட கூடிய RPM ஒன்று பெறணும் என்று சொன்னா கட்டாயம் நாங்கள் ஒரு அகில மோட்டர் தான் நாங்கள் பாய்ப்போம். யூனிவர்சல் மோட்டர் சொல்றது. அதுக்கு அதை விட இந்த தொடக்க முறுகுத்திறனும் உயர்வாக காணப்படும். இது பெரும்பாலும் எங்களோட ரில் பண்ற மெஷின் இருக்கு, ரில்லர், கிரைண்டர் எல்லாம் தெரியும். அதுகளுக்கு தான் இந்த அகில மோட்டர்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் 4 தனியவத்தை மோட்டர்களை பற்றி நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, தனியவத்தை மோட்டர் என்ற சுழலுற திசையை மாற்றுறோம். தனியவத்தை மோட்டர் என்ற சுழல் என்ற திசையை மாற்ற போறோம். இதுல 2 படம் இருக்குது. ஒன்று முதல்ல இருக்கிற அந்த மோட்டர்லயே எப்படி அந்த படம் இருக்குமான்றது, அந்த முனைவுகள் எப்படி இருக்குமான்றதும், மற்றது அந்த முனைவுகளை எப்படி இடைக்கோணம் டயக்ராமும் அந்த படத்துல இருக்குது. தனியவத்தை மோட்டர்ல அந்த சுழல்ற திசையை மாற்றணும்டா, சுழலும் திசையை மாற்றணும்டா வயறு 2 மாத்தி இணைக்கிறதாலேயோ அல்லாட்டி கொள்ளளவிய பக்கம் மாத்தி இணைக்கிறதாலேயோ அந்த திசையை மாற்ற இயலாது. அந்த திசையை மாற்றணும்டா ஒரே ஒரு வழி, துணை சுருளை பிரதான சுருளாகவும் பிரதான சுருளை துணை சுருளாகவும் மாற்றினா அதிண்ட சுழல்ற திசை மாறும். ஆகவே நீங்க கடையில கொள்வனவு செய்யக்குள்ள ஏதாவது 2 முனைவுகள்லாம் 2 வயரம் வெளியில தெரியக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு மோட்டரை நீங்க வாங்குவீங்களா இருந்தா அதுக்கு மேல திசையை மாற்ற இயலாது. அப்ப நீங்க இதுல முதல்ல பார்த்த படம் மாதிரி 6 முனைவுகள் வெளியில தெரியக்கூடிய மாதிரி இருந்தா மட்டும்தான் ஒரு தனியவத்தை மோட்டர் என்ற திசையை மாத்தலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு துணை சுருளை பிரதான சுருளாகவும் பிரதான சுருளை துணை சுருளாகவும் எப்படி மாத்துறது என்று சொன்னா, எந்த சுருளோட கொள்ளளவி தொடராக இணைக்கப்பட்டிருக்கோ அவர் துணை சுருள். ஆகவே நாங்கள் கொள்ளளவி எந்த சுருள் இணைக்கிறோமோ அவர் துணை சுருள், மற்றது பிரதான சுருளா இருக்கும். அந்த சண்டை நாங்கள் மாத்துவமாக இருந்தா அந்த மோட்டர் மற்ற திசையில சுழலும். இதே நீங்க முதலாவது படத்தை பார்ப்பீங்களா இருந்தா நீங்க பாருங்க, அந்த V1 V2 என்ற சுருளோட அங்க Z1 என்ற கொள்ளளவி தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. மேல அந்த Z2லையும் Ju1லையும் நாங்க மின்வளங்களை வழங்குறோம். ஆகவே அந்த மின்வளங்கள் Ju1 Ju2க்காக போகும். ஆகவே அவர் பிரதான சுருள். V1 V2 என்ற சுருள் Z1 என்ற கொள்ளளவியோட தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் துணை சுருள். ஆகவே அங்கே ஒரு மோட்டர் ஏதோ ஒரு திசையில சுத்துற. இதே மோட்டர் என்ற சுழல்ற திசையை நாங்க மாற்றணும்டா அடுத்த படத்தை பாருங்க. இப்ப அந்த Ju1 Ju2 என்ற கோயிலுக்கு தொடராக Z1 என்ற கொள்ளளவியை இணைக்கிறோம். V1க்குலையும் V2லையும் என்ன செய்யறோம், மின் வளங்களை கொடுக்கிறோம். ஆகவே இங்க V1 V2 என்ற கோயில் அதுல பிரதான கோயிலாகவும் 2வது படத்திலேயே Ju1 Ju2 கொள்ளளவியோட தொடராக இணைக்கிறபடியா அது துணை சுருளாகவும் மாறுது. ஆகவே இங்க மோட்டர் என்ற திசை மற்ற திசையாக மாறுது. ஆகவே ஒரு தனி அவத்தை தூண்டல் மோட்டர் என்ற திசையை மாத்தணும்டா கொள்ளளவிய எந்த சுருளோட தொடராக இருக்குதோ அப்படி மாற்றினா திசையை மாறும் என்று நாங்க சொல்லிட்டோம். ஆனா பாருங்க பிள்ளைகளே, நிழல் முனை மோட்டருக்கு கொள்ளளவி இல்லை. நிழல் முனை மோட்டருக்கு கொள்ளளவி இல்லை. ஆகவே நிழல் முனை மோட்டர் என்ற சுழலும் திசையை ஒருபோதும் மாற்ற முடியாது. இது எங்களுடைய மின் முறையால. அதை விட நீங்கள் ஏதாவது பெற்றக்கரங்கள் இல்லாட்டி ஏதாவது பாவிச்சு திசையை மாற்றலாம் ஒழிய இந்த மின்னியல் முறையில அவற்றை சுழல்ற திசையை மாற்ற முடியாது. ரைட்டோ? இப்ப நாங்கள் ஒரு இதுண்ட திசையை மாற்றத்தை பற்றி பார்த்து நாங்கள் அடுத்து பார்க்க போற விஷயம், மூவத்தை மோட்டர்களுக்காக பயன்படுத்தும் தொடக்கி முறை, அதாவது சுவிட்ச். அது நாங்கள் மோட்டருக்கு பாவிக்கிற சுவிட்சுகள். இது 3 ஃபேஸுக்கு மூவத்தை மோட்டருக்கு பாவிக்கிற தொடக்கி முறைகளை பற்றி பார்ப்போம். ஏன் அதுக்கு தொடக்கிகளை, அதுக்கு ஒரு தனியாக செய்யப்பட்ட ஒரு தொடக்கிகளை பாவிக்கணும் என்றதை பார்ப்போம்.
மோட்டரை ஆரம்பிக்கக்குள்ளையா மோட்டரை ஆரம்பிக்கக்குள்ள சாதாரண அந்த மோட்டருக்கால் ஓடுற மின்னோட்டத்தை விட 6 மடங்கு மின்னோட்டம் உண்டு அதுக்கால செல்லுமா. 6 மடங்கு மின்னோட்டம் அதன் ஊடாக செல்லுமா. அப்ப ஒரே நேரத்தில் 6 மடங்கு மின்னோட்டம் அதிகரித்து செல்லுமாக இருந்தால் அதோட நீங்கள் ஒரு எம்சிபியோ இல்லாட்டி ஒரு ஃபியூஸை வச்சிருப்பீங்க, அது வேற எரிஞ்சு போகலாம். அதுக்காக ரிலே அஞ்சலிகளை பாவிச்சிருப்பான், துணை உறுப்புகள் சிலவுல பாவிச்சிருப்பான். ஏன் திடீரென்று கூடிய மின்னோட்டம் வரைக்குள்ள அவை எரியக்கூடிய நிலை வரும். அதை விட வோல்டேஜ் ட்ராப் மின்னிறக்கம். மின்னிறக்கம்ன்றது நாங்கள் பேர் தெரிஞ்சிருக்காட்டியும் அனுபவத்தில் பார்த்துருப்போம். அதாவது எங்களோட வீட்டில் சாதாரணமாக பெல் பெரிஞ்சு கொண்டிருக்கும், அதோட நேரடியாக தொடர்பட்ட ஒரு மோட்டரை நாங்கள் ஆரம்பிப்பமாக இருந்தால் அந்த சுவிட்ச் ஓன் பண்ணின அந்த கணத்தில் ஒரு பெல் டிம் ஆகி வரும், வோல்டேஜ் குறைஞ்சி வரும். அதுதான் மின்னிறக்கம். அப்படியான மின்னிறக்கங்கள் ஏற்படுமா? என்ன ஒரு 3 ஃபேஸ் மோட்டருக்கு நேரடியாக நாங்கள் ஒரு மின்னை வழங்குறதால. அதனால தான் நாங்கள் என்ன செய்யறோம், தொடக்கியலை பாவிக்கிறோம், ஸ்டார்டர் சுவிட்சுகளை. ரைட். இதை தவிர இதால் இன்னும் ஒரு நன்மை என்ன இருக்குன்னு சொன்னால், நீங்க சாதாரண ஒரு சுவிட்சோட அந்த மோட்டர் இணைக்கப்பட்டிருந்தால், அந்த மோட்டர் ஒரு பம்மோட இணைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் சுவிட்சை போடுறோம், அது தண்ணீர் அச்சு கொண்டு இருக்குது, கரண்ட் நின்றுட்டுது, திருப்பி திடீரென்று கரண்ட் வரவும் அது என்ன செய்யும், தொடர்ச்சியாக அந்த மோட்டார் தொழிற்பட தொடங்குவார். ஆனா இந்த தொடக்கிகளை பாவிச்சிருந்த மாதிரி இருந்தா, இந்த மோட்டர்களுக்கு உரிய தொடக்கிகளை நாங்க பாவிச்சிருப்பமாக இருந்தால் மின் துண்டிக்க படைக்க தானாகவே அது துண்டிக்கப்படும். திருப்பி மின் வரைக்குள்ள அது தொழிற்படாது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தொடக்கிகளை பாவிக்கிறோம். இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது இதை வேகளுக்காக பயன்படுத்தப்படுற தொடக்கி வகைகளை பற்றி பார்ப்போம். இங்க சில தொடக்கி வகைகள் தந்திருக்கு. DOL மோட்டார் தொடக்கி, டிரெக்ட் ஆன்லைன் என்று சொல்றது. டிரெக்ட் ஆன்லைனை தான் DOL தொடக்கியல் என்று சொல்றது. மற்றது உடு டெல்டா மோட்டார் தொடக்கி. அடுத்தது தன்னியக்க நிலைமாற்று தொடக்கி. அடுத்தது நிலவனுக்கு புற ரீதியான தடை அல்லது தாக்கியை பயன்படுத்தும் மோட்டார் தொடக்கி. இறுதியாக நாங்கள் மின் மோட்டார் தொடக்கிகளை பற்றி பார்ப்போம். இப்போ இங்க தரப்பட்ட தொடக்கிகளை பற்றி நாங்கள் மேலோட்டமா நாங்கள் இனிமேல் பார்ப்போம். முதலாவதா இருக்கிறது DOL மோட்டார் தொடக்கி. இந்த DOL மோட்டார் தொடக்கி எங்க நாங்க பாவிக்கிறோம்டா, சிறிய வலு கொண்ட மோட்டார்களுக்கு நாங்கள் வழங்குவோம்டா. ஒரு சிறிய வலுன்னு சொன்னா ஒரு 3 கிலோவாட்ஸ் 3000 வாட்ஸ் மோட்டர் ஒன்றுக்கு நாங்கள் 3 ஃபேஸ் மோட்டர் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு வளங்களை செய்யணும்னு சொன்னால் இந்த DOL மோட்டார் தொடக்கிகளை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்ததை நாங்கள் பார்க்க போறோம் உடு டெல்டா மோட்டார் தொடக்கி. அந்த உடு டெல்டா மோட்டார் தொடக்கி என்று சொன்னா, உடு டெல்டா மோட்டார் தொடக்கி என்று சொன்னா, நாங்கள் அதை நாங்கள் போன வகுப்பில் படிச்சிருந்த நாங்கள் உடு ஸ்டார் ஸ்டாராக இருக்கைக்குள்ள அதிண்ட வலுவை நாங்கள் பார்த்துருந்த நாங்கள் 16 கிலோவாட்ஸ் என்று வந்தது. அதுவே டெல்டா இணைப்பாக இருந்திருந்தா அதிண்ட 3 மடங்கு 48 கிலோவாட்ஸ் என்று வந்திருந்தது. ஆகவே ஒரு மோட்டரை நாங்கள் ஆரம்பிக்க நாங்கள் சொன்னாங்க, ஆரம்பத்தில் வர்ற மின்னோட்டத்தின் 6 மடங்கு மின்னோட்டம் பெறும். ஆகவே கூடிய மின்னோட்டம் வந்துச்சு என்று சொன்னாங்க, எரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த தொடக்கியில் என்ன செய்யறோம்டா, முதலாவதாக உடு அதாவது ஸ்டார் முறையில 2 கோயில் சுற்றும் இருக்கு, ஒன்று ஸ்டாரும் இருக்கு டெல்டாவும் இருக்கும். அந்த மோட்டரை ஆரம்பிக்க தொடங்கியக்குள்ள நாங்கள் ஸ்டாரில் ஆரம்பிப்போம், முடிவில் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு அந்த மோட்டார் சுழல தொடங்கி குறிப்பிட்ட வேகத்தை அடைஞ்சதுக்கு பின்னர் நாங்கள் டெல்டா சுற்றுக்கு மாற்றுவோம். இது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு அரைக்கு மாலை மேல் ஒரு அரைக்கு மாலைக்கு நாங்கள் போகுமா இருந்தா அதை ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கைப்பிடி இருக்கும், அதை முதல் மேலே தள்ளுவினோம், அந்த மோட்டார் சுழல தொடங்கி சிறிது நேரத்துக்கு பிறகு வேற அதை கீழே எடுத்து விடுவார். அதாவது மேலே தள்ளி விடையக்குள்ளே அது உடு சுற்றில ஆரம்பிக்க தொடங்கி அவர் ஓட தொடங்கினதுக்கு பிறகு மோட்டார் சுழல துவங்கினதுக்கு பிறகு அதை கீழே விடுவதன் மூலம் டெல்டா சுற்றுக்கு இணைக்கிறார். இதுதான் ஒரு உடு டெல்டா மோட்டார் தொடக்கின்ற தொழிற்பாடாக இருக்கும். அடுத்து நாங்க பார்க்க போறது
தன்னியக்க நிலைமாற்று மோட்டார் தொடக்கி. ഇതിന്റെ செயற்பாடு நான் முதல் பார்த்தோமே உடு டெல்டா மோட்டார் தொடக்கி. அந்த உடு டெல்டா மோட்டார் தொடக்கின்ற வேலையைத்தான் இவரும் செய்ய போறார். அங்க உடு டெல்டாவை நாங்கள் எங்களுடைய கைகளால மாத்தினாங்கள். அதை ஓட விட்டு சுழலன் ஒரு குறித்த வேகத்தை அடைஞ்ச பிறகு நாங்கள் டெல்டாவுக்கு மாத்தினாங்க. இங்க அது தன்னியக்கமாகவே நடக்க போகுது. நாங்கள் அந்த ஸ்டார்டர் சுவிட்சை போடுற வேலை மட்டும்தான் எங்களுக்கு. அது ஸ்டார்லி ஓட தொடங்கி குறித்த வேகம், அதாவது 80 to 90% என்ற வேகத்தை அடைஞ்சது. திருப்பியா தானாக டெல்டா சுற்றுக்கு அது வரும். ஆனா இதன் பிரதிகூலம் என்னன்னு சொன்னா விலை கூடினதாக இருக்கும். விலை ஒப்பீட்டளவில் விலை கூடின உண்டாக இருக்கும். இதை நாங்கள் பாரி அளவிலான வலுடைய அணில் கூண்டு முறை சுழல்வனை கொண்ட தூண்டல் மோட்டருக்கு பயன்படுத்துவோம். அணில் கூண்டு முறை சுழல்வனை கொண்ட மோட்டருக்கு நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த மோட்டார் தொடக்கியலை பற்றி பார்க்க போறோம்டா, நிலவனுக்கு புற ரீதியான தடை அல்லது தாக்கியை பயன்படுத்தும் மோட்டார் தொடக்கிகள். அதாவது என்ன செய்யலாம், இந்த தொடக்கியலால மோட்டருக்கு வழங்கப்படுற மின்னுக்கு வெளியில ஒரு தடை தொகுதியை வச்சு வழங்கப்படுற மின்னோட்டத்தின் அளவை என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அதனால என்ன செய்யறோம், ஆரம்பத்தில் வழங்குற மின் அழுத்தத்தின் அளவை நாங்க குறைச்சு கூட்டியோ எங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு அணில் கூண்டு முறையிலான தூண்டல் மோட்டருக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். அப்ப இதிலே ஒரு நன்மை என்ன, நாங்கள் அந்த மோட்டருக்குரிய சுவிட்சை போடக்குள்ள அதுக்கு வழங்க வேண்டிய வழங்கல் மின்னோட்டத்தை நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த மோட்டார் தொடக்கியை பற்றி பார்க்கக்குள்ள மென் மோட்டார் தொடக்கியை பற்றி பார்க்கிறோம். மென் மோட்டார் தொடக்கி என்றது அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், கூடுதலாக இலத்திரனியல் சுற்றுக்களை வச்சு பயன்படுத்துவின. இதுவும் ஒரு தூண்டல் மோட்டருக்கு பயன்படுத்துவின. அந்த மின்னோட்டத்தை சட்டியான முறையில கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த தீமையன் வரைக்க விலை அதிகமாக இருக்கும். என்னது, விலை அதிகமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இப்போ ஒரு தொடக்கி மோட்டருக்கு 3 phase மோட்டருக்கு ஏன் தொடக்கிகளை பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்தப்படுற தொடக்கி வகைகளை பற்றி பார்த்தினாங்க. அடுத்தது அந்த ஒவ்வொரு தொடக்கிகளை பற்றியும் அது என்னன்றத ஒரு மேலோட்டமாக இதுவரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறோம். இதோட நாங்கள் எங்களுடைய தேர்ச்சி மட்டம் 2 நாள்ன்றதை முடிச்சு கொண்டு இந்தியா நாள் தேர்ச்சி மட்டம் 2.5 பார்ப்போம். தேர்ச்சி மட்டம் 2.5 என்னன்னு சொன்னா பல்வேறு நேரோட்ட பொறிகளின் சிறப்பியல்களை கற்றறிவர். இதுக்கு முதல் நாங்க பார்த்தது ஒரு ஆடலோட்ட பொறி. ஆடலோட்ட பொறி என்றுட்டு நாங்கள் அதுல தூண்டல் மோட்டார், நேர விசை மோட்டார், தூண்டல் மின்பிறப்பாக்கி, நேர விசை மின்பிறப்பாக்கி, தனியவரத்தை மின்பிறப்பாக்கின்றலாம் நாங்க பார்த்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தேர்ச்சி மட்டம் 2.5 நேரோட்ட மின்னோட்ட பொறி. நேரோட்ட மின்னோட்ட பொறி என்று சொன்னாங்களுக்கு அங்க என்ன வருது, ஒரு நேரோட்ட மின்பிறப்பாக்கியா இருக்கலாம், நேரோட்ட மோட்டராகவும் இருக்கலாம். சரி, அதை பற்றி என்ன சொல்றேன் பார்ப்போம். நேரோட்ட பொறியலுக்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது, நேரோட்ட பொறியலுக்கு மின்னோட்டத்தை வழங்கும் போது அது மோட்டராக தொழிற்படுமா? அதே வேளை ஒரு பொறிக்கு நாங்கள் மின்ன வழங்கினா மோட்டரா தொழிற்படுவாரா? அவருக்கு அந்த சுழல்வனை ஏதோ ஒரு முறையில நாங்கள் சுழற்றுவமாக இருந்தால் அங்க நாங்கள் மின்ன பெறக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்ப நாங்கள் ஆடலோட்டம் என்று படிக்க ஆடலோட்ட மோட்டார் வேறையா பார்த்தினாங்க, ஆடலோட்ட மின்பிறப்பாக்கிய வேறையா பார்த்தினாங்க. ஆனா நேரோட்டத்தில் வரைக்கும் 2 உண்டு. மின்னோட்ட பொறி என்றதுக்கு தான் நாங்கள் நேரோட்ட மின்பிறப்பாக்கிய பார்க்கிறோம், நேரோட்ட மோட்டரையும் பார்க்கிறோம். அதாவது நேரோட்ட பொறி ஒன்று எடுப்பமா இருந்தா மின்ன குடத்தினா சுழல்வர், சுழற்றினா மின் வரும். அதுதான் ஒரு நேரோட்ட பொறியின் சிறப்பியல்பாக இருக்கு. இப்ப நான் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஒரு நேரோட்ட பொறியின் கூறுகள், நேரோட்ட பொறியின் கூறுகள் என்று பார்ப்போம். அங்க நிலவனில கடத்தி சுருள் இருக்கு, பார்ப்பீங்க படம். அடுத்த சுழல்வனை பார்த்தீங்கன்னு சொன்னா குளிரல் விசிறி, அதாவது வெப்பத்தை குறைக்கிறதுக்கு குளிரல் விசிறி இருக்கும். அங்க ஒரு மின்காந்தத்தை உருவாக்குறதுக்கு மின்காந்த சுருள் இருக்கும்.
அதுல காந்தம் உருவாக்கணும் என்று சொன்னா அடராக்கம் செய்யப்பட்ட அகனிதேவை அதிருப்ப. அதை விட புதுசா ஒரு விஷயம் பார்க்கிறோம், திசை மாற்றி. புதுசா ஒரு விஷயம் பார்க்கிறோம், திசை மாற்றி என்றதை பார்க்க போறோம். அந்த திசை மாற்றி என்னன்னு பார்ப்போம். நீங்க பார்க்க போற படம் திசை மாற்றி என்று சொல்றது. திசை மாற்றி நாங்க அதுக்கு முதல் ஒரு நழுவல் வளையம் என்று பார்த்து நாங்கள் அது ஒரு வளையமாகவே இருக்கும். திசை மாற்றி என்றா என்ன பாருங்க, பார்க்கிற மாதிரி ஒரே வளையம்தான், ஆனா துண்டுகள் துண்டுகளாக உடைக்கப்பட்டு பல முனைவுகள் இருக்குது. பல முனைவுகள் இருக்குது. நழுவல் வளையத்துல தொடர்ச்சியாக எல்லாமே தொடர்பாக இருக்கும். அதாவது இதுல ஒரு கார்பன் தூரிய வெப்பமா இருந்தா இந்த வளையம் முழுக்கவுமே தொடர்பாக இருக்கும். திசை மாற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுதான் திசை மாற்றி என்று சொல்றது. அந்த நழுவல் வளையம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தால் பிளவு வளையம் என்று சொல்லப்படும். இது பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இத திசை மாற்றி என்று சொல்லுவோம். இந்த திசை மாற்றில தான் நாங்கள் ஒரு பாய சுருளுக்கு நாங்கள் சுத்த போறோம். எங்க ஆமேச்சர், அதாவது சுழல்வன்ல இருக்கிறோம். அங்க மின்காந்தத்தை உருவாக்குறதுக்காக சுருளை சுத்த போறோம். அந்த சுருள்களை சுற்றி சுற்றி அந்த முனைவுகளை இணைக்க போறோம். இதுல இந்த திசை மாற்றில இணைக்க போறோம். இப்படி திசை மாற்றில இணைக்கிறது ரெண்டு விதமாக இணைக்கினோம். மடிப்பு சுற்று, அலை சுற்று என்று சொல்லினோம். அதாவது நேரோட்ட பொறிகளில் ஆமேச்சரின் திசை மாற்றி சுருளில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் முறைக்கமைய சுற்று முறைகளை இருவகைப்படுத்தலாமா? என்னென்ன? மடிப்பு சுற்று அல்லது அலை சுற்று என்று நாங்க சொல்லுறோம். அப்ப முதலாவது பார்ப்போம், அலை சுற்று என்றா என்ன? அலை சுற்று என்று சொன்னா நீங்க படத்துல காணப்படுற மாதிரி அந்த கீழே பார்ப்பீங்க, அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சதுரமாக இருக்குது. அந்த லைன்ல அவர் தான் ஒரு திசை மாற்றியில இருக்கிற ஒவ்வொரு முனைகள். அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்க பச்சை சிவப்புகள்ல கோடுகள் இருக்குது. அதுதான் அந்த வரி சுருள்கள். இங்க நீங்க வழியா பாருங்க, திசை மாற்றியில ஏபி என்ற ஒரு சிவப்பு கோடு இருக்குது. அடுத்த சிவப்பு கோடு கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்த முனையில இணைக்கப்பட்டிருக்குது. இது அலைச்சுற்றுக்கு. அப்ப அலைச்சுற்றை பற்றி பார்ப்போம். அலைவரிச சுற்றிலையா அலை சுற்றில சமச்சீர் தடங்களின் பெருமானமும் தூரிகையின் பெருமானமும் எவ்வேளையிலும் இஜெண்டாகத்தானாம் இருக்கும். அங்க இருக்கிற கார்பன் தூரிகையின்றையும் சமச்சீர் சுற்றுகளின் எண்ணிக்கையும் எப்பவும் ரெண்டாகவே காணப்படுமா? இது எங்க பயன்படுத்துறோம் சொன்னா, கூடிய வோல்ட் வரணும், குறைந்த மின்னோட்டமும் பெறணும் என்ற நேரத்தில் நாங்கள் அலை சுற்றுகளை பாவிக்கிறோம். அடுத்ததா இருக்கிறது மடிப்பு சுற்று. மடிப்பு சுற்றை பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த கீழே கருத்த பெட்டி பெட்டியா இருக்கிறது அந்த திசை மாற்றின்ற ஒவ்வொரு முனைவுகளும். நீங்கள் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பன்ற கோடு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அடுத்த முனைவில் இணைக்கப்பட்டு இருக்குது. ஆனா இங்க பாருங்க, அந்த சிவப்பு அடுத்த முனைவில் இணைக்கப்பட்டிருக்குது, நீளத்துக்குரிய சுருள் அடுத்த முனைவில் இணைக்கப்பட்டிருக்குது. அதாவது அருகருகாகவே இந்த சுருளை இணைச்சிருப்பினம் எங்க மடிப்பு சுற்றில. அதோட அலைச்சுற்றில நாங்க பார்த்தனாங்க, அலைச்சுற்றில எப்பவுமே சமாந்தர சுற்றுகளும் கார்பன் தூரியின் எண்ணிக்கை எப்பவும் ரெண்டாகவே இருக்குமா. ஆனா இங்க மடிப்பு சுற்றின் சமச்சீரான சுற்றுக்களின் அளவு, தூரிகைகளின் எண்ணிக்கை என்பன முனைவுகளின் எண்ணிக்கைக்கு சமனா இருக்குமா. அங்கு எப்பவுமே ரெண்டாக இருக்கு சமாந்தர சுற்றின் எண்ணிக்கை, மடிப்பில முனைவுகளின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்குமா. அதாவது இந்த மோட்டார் 10 முனைவுகளை கொண்டதாக இருந்தா சமாந்தர சுற்றுகளின் எண்ணிக்கை 10ஆக இருக்கும். ஆனா அலை சுற்றுண்டா 10 முனைவுகள் இருந்தாலும் சமாந்தர சுற்றுகளின் எண்ணிக்கை 2ஆகத்தான் இருக்கும். இது சாதாரணமான ஒரு எளிய பொறியியலுக்கு பயன்படுத்துவினா, எந்த சந்தர்ப்பத்தில் என்றா குறைந்த வோல்ட் அளவில் இருந்து கூடிய மின்னோட்டம், அது கூடிய வோல்ட்ல இருந்து குறைஞ்ச மின்னோட்டம், இது குறைந்த வோல்ட்ல இருந்து கூடிய மின்னோட்டம் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் பயன்படுத்தினோம். இப்ப நாங்கள் ஒரு கம்யூட்டேட்டர், அதாவது திசை மாற்றியை பற்றி நாங்க பார்த்தனாங்க. இப்ப பார்க்கிறோம் நேரோட்ட மின்னோட்ட பிறப்பாக்கி ஒன்றின் செயற்பாட்டு தன்மையை பற்றி பார்க்க போறோம். ஒரு நேரோட்ட மோட்டார் என்றதை சொல்றதுக்கு முதல் இதையும் ஒரு ஆடல் ஓட்ட மோட்டரை நான் ஒப்பிட்டு சொல்றேன்.
இதே மாதிரி வடக்கு தெற்கு என்ற 2 காந்தம் இருந்தது. நடுவில் இதே மாதிரி சுருள் இருந்தது. அந்த கடத்தி சுழல்வன் வந்து இதே மாதிரி ஒரே திசையில சுத்த போறார். ஆனா அங்க ஆடலோட்டம் பெறுது, இங்க நேரோட்டம் பெறுது. எப்படி? அங்க நீங்க வடிவா பார்த்திருப்பீங்க. இதுல பாருங்க 2 கடத்தி இருக்கு, சிவப்பு நீலம். ஆடலோட்ட மோட்டருக்கு என்ன சரி பண்ணா, சிவப்பு கம்பிக்கு தனி ஒரு நழுவல் வளையமும் அதன் பின் நீளத்துக்கு தனி ஒரு நழுவல் வளையமும் இடப்பட்டிருக்கு. இங்க செய்த ஒரு வேலை ரெண்டுலையும் பிளவு வளையம் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்க பாத்துருங்க, அடுத்த படம் இருக்கிற பிளவு வளையம், அதாவது நழுவல் வளையமா இருக்கிற ஒரு வளையத்தை 2ஆக வெட்டி இருக்குது. அது நழுவல் வளையம். ஆகவே நீங்க இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெனரேட்டர் என்று சொன்னாலே என்னது, ஃபிளமிங்கின் விளக்கை விதி. அப்ப இந்த படத்துல பாருங்க, நாங்கள் ஃபிளமிங்கின் விளக்கை விதி எடுப்போம். அதுல அந்த ஏ பி என்றது வந்து கீழ் நோக்கி சுத்த போறார். ஆகவே நான் கீழ் நோக்கி பெயர்ல வச்சிருக்கிறேன். எண்ணிலிருந்து எஸ் நோக்கி காந்த புலம் போகுது. ஆகவே இந்த திசையில, உள்நோக்கின திசையில மின்னோட்டம் பெறப்போகுது. ஆகவே இந்த படத்தின்படி பியிலிருந்து ஏ நோக்கி மின்னோட்டம் பெறப்போகுது. ஆகவே அங்க B1 என்ற முனை நேர்முனையாக இருக்கும், B2 என்ற முனை மறைமுனைவாக இருக்கும். இப்ப இந்த என்ன செய்யுது, 180 பாகை சுழல்றார். 180 பாகை சுழல்றார். சுழலேக பாருங்கோ, சுழலேக்குள்ள இப்ப அந்த ஏபி என்றது மேல் நோக்கி சுத்த போறார். இந்த எண்ணிலிருந்து எஸ் நோக்கி காந்த புலம் போகுது. மின்னோட்டம் ஏயிலிருந்து பி நோக்கி வர போறார். அப்ப ஏயிலிருந்து பி நோக்கி வந்தா சியிலிருந்து டி. ஆகவே மீண்டும் B1 வந்து நேர்முனைவாக இருக்க போகுது. ஆகவே அங்க ஒரு பிளவு வளையமாக இருக்கிறபடியால் எந்த சந்தர்ப்பத்திலையும் அங்க B1 வந்து நேர்முனைவாக இருக்குது. ஆகவே இங்க ஒரு நேரோட்ட மின்னொண்டு வேறு. இப்ப நாங்க அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நேரோட்ட மின்னோட்ட பிறப்பாக்கி ஒன்றேன் ஆமேச்சர் சுருளினால் உற்பத்தி செய்யப்படும் மின் இயக்க விசை. அப்படி ஒரு சுருள் இருக்கிறார், ஒரு காந்த பாயத்துக்கு இருக்கிறார், ஏதோ ஒரு குறித்த விதத்துல சுழல்றார். அப்படி சுழலுமாக இருந்தால் அதால் உற்பத்தி செய்யப்படுற மின்னியக்க விசை என்ற பெருமானத்தை காணணும். அதுக்கு தான் இங்க ஒரு சமன்பாடு இருக்குது. இ என்ன மின்னியக்க விசை உங்களுக்கு தெரியும், பை காந்த பாயம் செட் கடத்திகளின் எண்ணிக்கை, அதாவது அந்த சுருள்கள் எண்ணிக்கை, என் அந்த ஆமேச்சர் சுழல்ற வேகம் RPM, பி முனைவுகளின் எண்ணிக்கை 60/A. ஏன் எங்களுக்கு RPM சந்தபடியால் வேற ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நேரம் சுத்தம் பண்றதுக்காகத்தான் நாங்கள் 60ஆல பிரிக்கிறோம். அப்ப இந்த சமன்பாட்டில் நாங்கள் ஏ என்று சொன்னா நாங்கள் முதல் படிச்சோன்னு எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது திசை மாற்றியில அந்த சுருளில் இணைக்கிற முறையில பற்றி பார்த்து நாங்கள் உண்டு மடிப்பு அலையண்டு. மடிப்பு சுற்றுன்னு சொன்னா எப்பவுமே சமாந்தர சுற்றுக்கள் முனைவுகளின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் என்று பார்த்து நாங்கள். அலை சுற்று என்றால் சமாந்தர சுற்றுக்கள் எண்ணிக்கை எப்பவும் 2ஆக இருக்கும் என்று பார்த்து நாங்கள். ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்கள் செய்யறதுக்கு முதல் அந்த தரப்பட்ட மோட்டரின் தரப்பட்ட மின்பிறப்பாக்கின்ற திசை மாற்றியில என்ன முறையில இணைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அலையோ அல்லது மடிப்போன்று தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல Z தெரியும், N தெரியும், P தெரியும். ஏக்கு நாங்கள் மடிப்பண்டா முனைவுகளின் எண்ணிக்கையை போடுவோம், அலை சுற்றுவண்டா ஏக்கு பதிலாக 2 போடுவோம். இதுதான் அந்த சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாட்டில் வச்சு இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் அறியலாம். ஒரு நேரோட்ட மின் பிறப்பாக்கின்ற உற்பத்தி செய்யப்படுற மின்னோட்டத்தின் அளவை மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று. ஆகவே இந்த சமன்பாட்டில் நாங்கள் பார்ப்போம். Z கடத்தியலின் எண்ணிக்கை மேலே இருக்குது. அப்ப கடத்தியல் எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா தூண்டப்படுற மின்னியக்க விசையின் அளவும் அதிகரிக்கும். பை காந்த பயத்தின் அளவு அதிகரிச்சாலும் எங்களுக்கு தூண்டப்படுற மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும். என் சுழல்ற வேகம் அதிகரிச்சாலும் எங்களுக்கு மின்னியக்க விசையின் அளவு அதிகரிக்கும். பி முனைவுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சாலும் எங்களுக்கு தூண்டப்படுற மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும். சமாந்தர சுற்றுகள் மடிப்பாக இருந்தா அல்லாட்டி அலைச்சுற்றாக இருந்தா அது அங்க மாறக்கூடிய நிலைக்கு வரும். ஆகவே இந்த சமன்பாட்டை வச்சு நாங்கள் ஒரு உதாரண கேள்வியை பார்ப்போம்.
கேள்வியை நாங்க பார்த்தமாக இருந்தால் நான் வாசிக்கிறேன் கேள்வியை. 4 முனைகளுடன் கூடிய 4 முனைனா தெரியும், P = 4. பிறப்பாக்கியின் ஆமேச்சரின் தவாலிப்புகள் 51 ஒரு தவாலிப்பில் 12 கடத்திகள் வீதம் உள்ளன. ஆகவே அங்க அந்த தவாலிப்புகள் 51 இருக்காம். ஒவ்வொரு தவாலிப்பிலையும் 12 கடத்தி வீதம் இருக்காம். ஆகவே அங்க மொத்த கடத்திகள் எண்ணிக்கை 51 தர 12. ஒரு முனையில காந்த பாயம் 25 மில்லி வெபராம். ஆகவே பை 25 தர 10⁻³ வெபர். இந்த பிறப்பாக்கி 900 RPM சுழலுதாம். ஆகவே அங்க நாங்கள் N = 900. பொழுது இந்த மின் பிறப்பாக்கியால உற்பத்தி செய்யப்படுற மின்னியக்க விசை அலை சுற்றாக இருந்தா எவ்வளவாக இருந்திருக்குமா, மடிப்பு சுற்றாக இருந்தா எவ்வளவாக இருக்குமா என்று கேட்கினோம். அப்ப நாங்கள் இந்த கணக்கு பார்ப்போம். அப்ப நாங்க இப்ப தரவுகளை குறிக்கிறோம். எப்படி? முனைவுகளின் எண்ணிக்கை P = 4, Z அதாவது கடத்திகளின் எண்ணிக்கை 51 தர 12, முனையில் இருக்கிற காந்த பாயம் பாய் 25 தர 10⁻³ N 900 என்று நாங்க போடுறோம். போட்டுட்டு நாங்கள் இப்ப கணக்க செய்ய போறோம். அலை சுற்றாக இருக்கும் பொழுது நாங்க சமன்பாட போடுறோம். E = π ZNB/60A என்று போடுறோம். ஆகவே காந்த பாயம் 25 தர 10⁻³ சட்டுக்காக 51 தர 12, எண்ணுக்காக 900, P-க்காண்டி 4 என்று போடுறோம். கீழே 60 தர. இவர் அலை சுற்றாக இருக்கிறபடியா A எப்பவும் 10 இருப்பார். ஆகவே ஏக்கு 10 போடுறோம். அப்ப நாங்க இதை சுருக்குவமா இருந்தா 459 வோல்டேஜ் அண்டு இது வரும். இவன் நான் மடிப்பு சுற்றுக்கு பார்க்க அதே சமன்பாடு அங்க மாற போறது A மட்டும். மடிப்பு சுற்றில் நாங்க சொன்னாங்க A = முனைவுகள் எண்ணிக்கைக்கு சமன். அங்க முனைவுகள் 4 என்று தந்திருக்கிறோம். ஆகவே இங்க நாங்கள் ஏக்கும் 4 போடுவோம். ஆகவே சமன்பாட்டை போட்டு நாங்க பிரதியிடுறோம். 25 தர 10⁻³ 51 தர 12. 51 தர 12ன்றது Z கடத்திகள் எண்ணிக்கை. ஏன் அதை அப்படி போடுறோம் என்று சொன்னா அங்க தந்திருக்கிறோம் 51 தவாலிப்புக்கு 12 படி கடத்தி இருக்காம். அப்ப மொத்த கடத்திக்கு நாங்கள் 51 தர 12 பெருக்கிறோம். RPM 900 RPM, முனைவர் எண்ணிக்கை 4, கீழ் 60 தர 4, சுருக்கினா 229 வோல்டேஜ் அண்டு வரும். அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு நேரோட்ட மின்பிறப்பாக்கியை பற்றி அந்த தொழிற்பாட்டு தன்மையை பற்றி பார்த்தோம். இப்ப நேரோட்ட மின்பிறப்பாக்கின்ற வகைகளை பார்ப்போம். அப்ப அது 2 பிரிவெடுது. பிரத்தியோக அரட்டல் மோட்டார், மற்றது தன்னியக்க அரட்டல் மோட்டார். தன்னியக்க அரட்டல் மோட்டாரை 3ஆக பிரிக்கிறோம். நேரோட்ட தொடர் பிறப்பாக்கி என்று பார்க்கிறோம். மற்ற நேரோட்ட பக்க சுற்று பிறப்பாக்கி என்று பிரிக்கிறோம். மற்றது நேரோட்ட கூட்டு பிறப்பாக்கி என்று பார்க்கிறோம். நேரோட்ட கூட்டு பிறப்பாக்கி 2ஆக பிரிக்கிறோம். நீள்பக்க சுற்று பிறப்பாக்கி, மற்றது குறும்பக்க சுற்று பிறப்பாக்கி என்று 2ஆ பார்க்கிறோம். இங்க முதலாவதா பார்க்க போறோம் பிரத்தியோக அரட்டல் பிறப்பாக்கி. இந்த பிரத்தியோக அரட்டல் பிறப்பாக்கின்ற சுற்று வரி படத்தை பார்த்தீங்களா, அங்க ஆமேச்சர் இருக்கிறார். அங்கால அந்த ஃபீல்ட் கோயில் அடுத்த சுருள் இருக்கிறார். எங்களுக்கு இங்க ஆமேச்சருக்கும் அந்த சுருளுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஆமேச்சருக்கும் சுருளுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அந்த எந்த சுருளுமே இல்லை. இங்க நாங்கள் அந்த ஃபீல்ட் கோயிலுக்கு ஒரு மின்னோட்டத்தை வழங்குறோம். அது இல்லாட்டி ஒரு காந்தமாக இருக்கார், ஒன்று நிலையான காந்தமாக இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு நேரோட கரண்டை கொடுக்குறோம். இப்போ இந்த ஆமேச்சரை சுழற்றுறதால எங்களுக்கு மின்னொன்று பிறப்பிக்கப்படுது. இதுதான் ஒரு பிரத்தியோக அரட்டல் மோட்டார் என்று சொல்லுவோம். அதாவது அந்த கோயிலுக்கும் ஆமேச்சருக்கும் எந்த தொடர்புமே இல்லாம இருக்கு. அடுத்த வகையை பார்ப்போம், நேரோட்ட தொடர் பிறப்பாக்கி. நேரோட்ட தொடர் பிறப்பாக்கின்னு சொன்னா நீங்கள் ஆமேச்சரோட படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தொடராக அந்த தொடர் சுருள் இருக்கும். அந்த தொடர் சுருள் அங்கே இருக்கும். இங்க ஆமேச்சருக்கும் அந்த சுருளுக்கும் தொடர்பா இருக்குது. அங்க பிரத்தியத்துக்கு ரெண்டுமே எந்தவித தொடர்பும் இல்லாம இருந்தது. இங்கே அந்த கோயில் ஆமேச்சருக்கு தொடராக காணப்படுறார்.
அடுத்து நீங்க பார்க்க போறீங்களா நேரோட்ட பக்க சுற்றுப்புறப்பாக்கின்னு சொல்றது. நேரோட்ட பக்க சுற்றுப்புறப்பாக்கி, அதாவது அங்க தரப்படுற அந்த ஃபீல் கோயில் அப்படி பக்க சுற்று ஆர்மேச்சருக்கு சமாந்தரமாக இருக்குது. அங்க தொடர் சுற்றுக்கு தொடராக இருந்தது, இங்கே ஆர்மேச்சருக்கு சமாந்தரமாக காணப்படுது நேரோட்ட பக்க சுற்றுப்புறப்பாக்கிகளுக்கு. இப்ப அடுத்து பார்க்கறது நேரோட்ட கூட்டுப்புறப்பாக்கி. நான் பார்த்தேங்க நேரோட்ட கூட்டுப்புறப்பாக்கியில ரெண்டு இருக்கு, குறும்பக்க சுற்றுப்புறப்பாக்கி என்று பார்த்தனாங்க, நீள்பக்க சுற்றுப்புறப்பாக்கி என்று பார்த்தனாங்க. எதுவாக இருந்தாலும் கூட்டுப்புறப்பாக்கியாக இருந்தால் நாங்க தொடருக்கு என்ன செய்தாங்க, ஆர்மேச்சருக்கு தொடராக ஒரு சுருள் இருந்தது, பக்க சுற்றுக்கு சமாந்தரமாக ஒரு சுருள் இருந்தது. கூட்டுப்புறப்பாக்கிக்கு சமாந்தரமாகவும் தொடராகவும் சுருள்கள் காணப்படும். இதுல இப்ப நாங்க பாக்குறோம் குறும்பக்க சுற்று நீள்பக்க சுற்று உண்டு. ஆகவே அதுல முதலாவது படத்துல நீங்கள் குறும்பக்க சுற்று புறப்பாக்கியையும் இரண்டாவது சுற்றுல நீள்பக்க சுற்று புறப்பாக்கியையும் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நாங்கள் இன்றைய தினம் ஒரு நேரோட்ட பொறிகள் என்றதை பற்றி பார்த்தினாங்க. அதுலேயும் நேரோட்ட பொறி என்று சொன்னா அந்த பொறிக்கு நாங்கள் மின்ன வழங்கின மோட்டராகவும் அல்லாட்டி அவருக்கு சுழல்வன நாங்கள் ஏதோ ஒரு உத்தியை பாவித்த சுழல்வமாக இருந்தால் அது ஒரு மின் புறப்பாக்கியாக இருக்கும் என்றதையும் பார்த்தினாங்க. அடுத்த விஷயம் பார்த்தது திசை மாற்றி, அதாவது ஆடலோட்ட மோட்டர்ல நழுவல் வளையம் இருக்கும், இங்க இருக்கிறது திசை மாற்றி. அந்த திசை மாற்றியில சுருளை இணைக்கிற முறை நாங்க மடிப்பு அலி என்றதை பார்த்தினாங்க. அதை தவிர ஒரு நேரோட்ட மின் புறப்பாக்கியில பிறப்பிக்கப்படுற மின்னியக்க விசைக்கு ஒரு சமன்பாடு பார்த்தினாங்க, E = ZNP/60A என்றது ஒன்று சமன்பாடை பார்த்தினாங்க. அந்த சமன்பாட்டை பார்த்ததுக்கு பிறகு நேரோட்ட மின் பிறப்பாக்கியல் என்ற வகைகளை பார்த்தினாங்க. அதுல பிரத்தியோக அருட்டல் பிறப்பாக்கி என்றது ஒரு முறை, தன்னியக்க அருட்டல் பிறப்பாக்கி என்றது இன்னொரு முறை என்று பார்த்தினாங்க. தன்னியக்க அருட்டல் மோட்டர்ல நேரோட்ட தொடர் பிறப்பாக்கி, நேரோட்ட பக்க சுற்று பிறப்பாக்கி, நேரோட்ட கூட்டு பிறப்பாக்கி என்றதை பார்த்தினாங்க. நேரோட்ட கூட்டு பிறப்பாக்கியில நீள்பக்க சுற்று பிறப்பாக்கி, குறும்பக்க சுற்று பிறப்பாக்கி என்றதை பற்றி பார்த்தினாங்க. நாங்கள் அடுத்த வகுப்பில் நேரோட்ட மின்னோட்ட மோட்டர் என்ற வகைகள், திசையை மாற்றுறதுகள் மற்றும் கடந்த கால வினாக்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.